ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச ஸ்வீட் கார்னை வச்சு ஒரு ஸ்வீட் கார்ன் எக் ரைஸ் ரெசிபி தாங்க செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபி நீங்கள் டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு குடமிளகாய் எடுத்துக்கோங்க, கேப்சிகம். கூடவே தேவையான அளவு ஸ்வீட் கார்ன், 2 எக்கு, 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்வீட் கார்ன் ரைஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் அதிகமாக ஸ்வீட் கார்ன் சேர்த்து வேண்டாம், அதோடய ஃப்ளேவருக்காக சேர்த்துனா போதுங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்புக்காக கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் அண்ட் வெங்காயம் எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் இந்தளவுக்கு நிறம் மாதிரி வந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாங்க. காரத்துக்காக கொஞ்சம் தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. இதை நம்ம எக் பொடி மாஸ் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பொடி மாஸ் மாதிரி ஆற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. 1 கப் ரைஸ்க்கு 2 எக் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட இன்னொரு எக் கூட சேர்த்துக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த அளவுக்கு முட்டை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் ரைஸு சேர்த்துக்கோங்க. கூடவே எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க. கடைசியாக தேவையான அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் ஒரு சூப்பரான ஸ்வீட் கார்ன் எக் ரைஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நார்மலாக எப்பயும் தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம்னு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எக்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டி கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.